ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடத்தின சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நடேசன் ஃபேமிலி கோயிலுக்கு வந்திருக்கிற இடத்துல வந்துட்டு, அதாவது சோழனுடைய அம்மா அவருடைய அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் தங்கச்சியை கொண்டு வந்து நீ தான் அப்படின்னு நடேசன் கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்ருக்காரு. என் தங்கச்சியை கொண்டு உடனே கொல்லாமல் விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சண்டையில் வந்து சோழனுக்கு அடிபட்டுருது. அவர் வந்து சோழனை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சேரன் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போது சோழனுக்கு அடிபட்டிருக்கும் போது நிலா சோழனுக்கு ஆயில்மெண்ட் போட்டு விட்றாங்க. இதை பார்த்த சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்ன நம்ம மேலே லாரியே இடிச்சிட்டு போனால் கூட கண்டுக்காதவ இப்போது எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ன உடனே இவ்வளோ துடிக்கிறா. இது ஒன்று போதுமே சோழா, இப்படியே எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவுடைய மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நிலாவுமே சோழன் மேலே அவ்வளோ காதலோடு இருக்காங்க. சோழன் கொன்று அப்படின்ன உடனே ரொம்ப துடிக்கிறாங்க. ஸோ நிலாவுக்கு இது காதல் அப்படின்னு இன்னுமே அவங்களுக்கு புரியலை. அந்த உணர்வுகள் வரவே இல்லை. சோழன் மேலே அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அவ்வளோ துடிக்கிறாங்க. ஸோ அது வந்து நிலாவுக்கு காதல் அப்படின்னு தெரியல. ஸோ போக போக கண்டிப்பாக வந்து சோழனும் நிலாவும் ஒருத்தருக்கு லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி சேர்ந்து வாழ போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் நம்ம பல்லவன் பார்த்துட்டு, அண்ணன் அங்கே வந்து பாருங்கண்ணே, அண்ணனுக்கு அடிபட்டுருச்சுல்ல சோழனனுக்கு சண்டையில், அண்ணி வந்து ஆயில்மெண்ட் போட்டு விடுறாங்க பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லா இருக்கு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டே பல்லவா நீ போய் அதை பார்த்துட்டு வேற வந்தியா, விடுடா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே, நம்ம எல்லாருமே அதுக்கு தானே ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்காக ரெடியாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நிலா கிளம்பலாமாப்பா அப்படின்னு சொல்லவும், அண்ணே போகலாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. சோலா ஓகேவாடா, ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேகை நான் கொண்டு வந்துட்டேன், நான் அவங்களே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க வாங்க எல்லோரும் உட்காருங்க ஏறுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும், ஏங்க நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு நிலா உடனே பதறாங்க. ஏங்க ஊருக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது புரியுதுங்க, நீங்கள் எங்கே வண்டி ஓட்ட போகிறீங்க, நீங்கள் பின்னாடி வந்து உக்காருங்க, உங்களுக்கே கையில் அவ்வளோ அடிபட்டிருக்கு, இந்த அடிப்பட்ட கையோட அவ்வளோ தூரம் நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறீங்களா, வேண்டாம் நீங்கள் எங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. நான் உட்காந்துட்டா வண்டி யாருங்க ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், ஏங்க அது புரியுதுங்க, ஆனால் உங்களுக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு பெயினில் இருக்கீங்க, இப்போ வண்டி வேற ஓட்டணுமா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போது நடேசன் இருந்துக்கிட்டு, ஆமாம் நீங்கள் எல்லாரும் உட்காருங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி மடமடன்னு போய் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தான் எல்லாருக்கும் அள்ளு விட்டு போச்சு. ஏங்க இவர் வண்டி ஓட்டிட்டு போய் நாம் எல்லாரும் உட்காரணுமா, இதுக்கு நானே கஷ்டப்பட்டாச்சும் வண்டி ஓட்டிட்டு போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும், டே 5-6 லாரியே அசால்ட்டாக ஓட்டிட்டு போனோமா, இங்கேருந்து எவ்வளோ தூரம்லாம் நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன், நீ என்னடா இந்த தம்மாத்தொண்டு சோப்பு டபாயை ஓட்டுறதுக்கு இவ்வளோ பயப்படுற, நல்லா தான் ஓட்டுவேன், வந்து என்னை நம்பி எல்லாம் உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. இல்லை ஒன்றும் தேவையில்ல நீங்கள் எழுங்க. என்னடா நான் ஒருத்தர் இங்கே இருக்கன்றதையும் நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா, எனக்கும் வண்டி ஓட்ட தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும், ஆமாம்ல பாண்டி தான் நல்லா வண்டி ஓட்டு வரல, அவரே ஓட்டட்டும், சோழன் நீங்கள் பின்னாடி வந்து உட்காருங்க, அப்புறம் அங்கிள் நீங்களும் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஏம்மா நான் ஓட்டினா நீ உட்கார மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லவும், இல்லை அங்கிள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நான் தான் வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு நடேசன் பிடிவாதமாக உட்காந்துட்டு இருக்கவும், இதை பார்த்த நிலா, அங்கிள் சொல்கிறால நீங்கள் இப்போ பின்னாடி வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கோவமா நிலா கேட்கவும், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொன்ன அடுத்த விஷயம் நிமிடமே நடேசன் பின்னாடி வந்துடுறாரு. அதுக்கப்புறமா பாண்டி வண்டி ஓட்டுறாங்க. நிலா பின்னாடி உட்காந்துருக்காங்க. சந்தா நிலா அதுக்கப்புறம் சோழன் எல்லாருமே பாண்டி சேரன் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. பல்லவன் நடேசன் கிட்ட உட்காந்துட்ருக்காரு. நடேசனுக்கும் பல்லவனுக்கு ஏற்கனவே ஒருத்தருக்கு ஆகாது. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி உட்கார வச்சு ஒருத்தருக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அண்ணா நான் முன்னாடி உட்காடுறேண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏண்டா பல்லவா கிளம்புற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ நான்லாம் இந்த ஆள் கூட உட்காந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும், சரிடா நீ வேணா இங்கே வந்துடுறியா நான் அங்கே போகவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அட இதுக்கு தான் என்ன பின்னாடி வர சொன்னாலா, அதுக்கு நான் முன்னாடியே உட்காந்துட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வரப்போங்க, ஏங்க நீங்கள் போய் அவர்கிட்டயா வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்லவும், நீங்கள் இது எதுக்காக சொல்லுங்கன்னு எனக்கு புரியுது, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைப்பா நிலா பின்னாடி ரொம்ப தூக்கி போடும், உன்னால் அங்கே உட்கார முடியாதுப்பா, அப்புறம் வாமிட் வந்துடும், நீ இங்கேயே உட்காருப்பா, நான் வந்துட்டு
பின்னாடி போய் உக்காந்துக்கிறேன், பல்லவனை முன்னாடி அடிப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாங்க, பல்லவனை முன்னாடி அடிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இருந்துக்கிட்டு ஆமாம் இல்லை தூக்கி தூக்கி போட்டால் எனக்கு வாமிட் வந்துடுமே, இல்லை நான் போல இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க நீங்கள் வாமிட் எடுப்பீங்களா, அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, டோர் சைடு உட்காந்தாதான் உங்களுக்கு வசதியாக இருக்கும், அப்போ தான் நீங்கள் வாமிட் வந்தால் கூட இந்த பக்கம் எடுத்துப்பீங்க, சென்டரில் உட்காந்து அப்புறம் ஏன் மேலே எடுத்துட்டிங்களா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஏங்க அவ்வளோ ஓவராலாக சீன் போடாதீங்க, நான் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அதுவும் சரிதான், சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நான் சொல்லும்போது இந்தாட்டி சந்தா இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவர் ஆல்ரெடி பொண்ணுங்கனாவே ரொம்ப வீக்னஸோட ரொம்ப வந்து வெளிவார், இப்போது சந்தா பக்கம் உட்கார வச்சா சென்ட்ரல் அப்புறம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பவும் யோசிச்சு இல்லைங்க நீங்கள் இங்கே உட்காருங்க, நீங்கள் சென்ட்ரலெல்லாம் உட்கார வேணாம், நான் வாமிட் வந்தால் சொல்கிறேன், அப்போ காரை நிப்பாட்டி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்குலாம் எனக்கு வராது பார்த்துக்கலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். இல்லைங்க எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் எதுக்கு சொல்லுங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க, அமைதியாக இங்கே உட்காருங்க, பாண்டி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இது சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, யார்கிட்டையும் நீங்கள் வாலாட்ட வேணாம், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா வலிவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இங்கேயே உட்காருங்க அப்படின்னு. ஏங்க ஏன் நான் அங்கே உட்காரக்கூடாது, நான் அங்கே உட்காந்து சந்தா கிட்டே பேசினா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் அது அது வந்து அது அப்படின்னு நிலா ரொம்பவே வந்து தயங்குறாங்க. சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குவோம். அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றும் உட்கார தேவையில்ல, சந்தாவுக்கு பாதுகாப்பு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும் அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் எனக்கா அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க. ஏங்க அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்கள் குழப்பாதீங்க, அமைதியாக உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. சோழன் ஆஹா நம்ம ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்தவோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாலோ நிலாவுக்கு பொசிஷன்னாஸ் ஆகுது, அப்போனா சோழா கண்டிப்பாக ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இனிமேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அடுத்து நடித்து பிளான் போட்டு நிலாவை ஏமாற்றுறதுக்காக சோழன் வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பொய் சொல்லி தான் சோழன் வந்து நிலா கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமாக திட்டுவாங்காரு. இதுக்கப்புறமாச்சு எதுவும் பொய் சொல்லாமல் நல்லபடியாக நேர்மையாக இருப்பாருன்னு பார்த்தா இதுக்கப்புறமும் நிலாவை எப்படியெல்லாம் நம்ம போய் சொல்லி ஏமாற்றி நம்மளோட வலையில் விளைவிக்கலாம் அப்படின்னு தான் சோழன் வந்து திரும்பவும் யோசிக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே அப்படியே யாரோ பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி ஃபோன் வந்துச்சு, ஃபோனெல்லாம் எடுத்து பேசுகிறாரு. ஹலோ சொல்லுங்கள் நீங்களா, தெரியுதுங்க, என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு. நான் ஊரில் இல்லைங்க, 2-3 நாளாக குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். ஓஹோ அப்படியா, நான் இல்லாமல் ரொம்ப ஏக்கமாக இருக்கீங்களா, சரி சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நான் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையா, பரவாயில்லைங்க நான் வந்துடுறேன் வந்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசிட்டு சரி சரி நான் வச்சுட்டோமா அப்படின்னு ஃபோன் பேசிட்டு வச்ச உடனே யார்கிட்ட பேசுகிறான் இவன், யாரோ ஏதோ பொண்ணு கொள்ள மாதிரி கேட்குது, என்னமோ சந்தேகமாக இருக்கே, என்ன ஏகமாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் யார்கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்க, யாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பேசுவேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் சேஃப்டி முக்கியம்னு சொன்னீங்களா, சந்தாவை பத்திரமா பார்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் எங்க ஃபோனை கொடுங்க, யார்கிட்டன்னு பேசுகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க கொடுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. நிலம் தாத்தா யாருமே இல்லை, இதை பார்த்த நிலா இருந்துக்கிட்டு ஃப்ராடு பொய், யார்கிட்டையுமே பேசவே இல்லை, யார்கிட்டயோ பொண்ணுக்கிட்ட பேசுன மாதிரி நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லவும் ஏங்க நான் பொண்ணுக்கிட்ட பேசணும் பையன்கிட்ட பேசணும், நீங்கள் ஏன் ஃபோனை வாங்கி பார்த்தீங்க, நான் யார்கிட்டையும் பேசலை அப்படின்னு உடனே நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அப்படியே நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா கூட உங்களுக்கு என்னங்க, நீங்கள் தான் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போக போகிறீங்கள, அப்புறம் என்ன, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா நான் ஒரு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட லைஃப் பாதிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏங்க நீங்கள் இந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் யார் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொசசிவ்னஸ்னால் நான் எதுவுமே ஆகலை, இங்கே பாருங்கள் பாண்டியன் விஷயத்துலேயே அண்ணன் சேரனை பயங்கர கோவத்தில் இருக்குது, அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி திரும்பவும் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் சேரனை கஷ்டப்படும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இது அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லவும் புரியுதுங்க புரியுது நல்லா புரியுது, சுற்றி வலிச்சு எங்கே பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது, இந்த அளவுக்கு புரியாத அளவுக்கு கூடவா நான் முட்டாளாக இருப்பேன், அண்ணன் தங்கச்சி பாசமலையில் உங்கள் மேலே பாசமா அப்படின்னு சொல்லிட்டே இது சோழன் சொல்லவும் டேய் அமைதியாக வேண்டா சோழன் நீ வேற ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நிலா ஓரமாக லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, நம்ம அப்போ வேற ஆள்கிட்ட பேசினா பொசிஷன்ஸ் நாசம் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுதுரா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க சோழனுமே. அதுக்கப்புறம் கிளம்பி
ரொம்ப தூரம் போயிடுது. எல்லாரும் காரில் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தூங்கிக்கிட்டே பாண்டியன் போயிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறாரு வீட்டாண்ட. அதுக்கப்புறம் வீடு வந்துச்சு அப்படின்னு எல்லாரையும் எழுப்புறாங்க. அப்போ பார்த்தா சோழன் நல்லா டோருக்கு சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் லக்கேஜில் எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருமே கண்டுக்கல. தூக்க கலங்கத்தில் அவங்கவுங்க பாட்டுக்கு இறங்கிடுறாங்க. அப்போ நிலாவுமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு வெளியே வர்றதுக்காக வராங்க கார்லேருந்து. அப்போ சோழன் தூங்கிட்டு இருக்காரு. அசந்து தூங்குறாரு. இவர் எழுப்புனதா வேண்டாமா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. வீடு வந்துச்சு, எழுப்புனாதானே ஆகும். அது மட்டும் இல்லாமல் அடிபட்டிருக்கு, அதனால ரொம்ப டயர்டாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு நிலாவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க பேக் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. சரினே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு உள்ள. நிலா இருந்துக்கிட்டு வாப்பா நிலா அப்படின்னு சொல்லவும், அண்ணா நான் சோழனை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் நடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு சேரன். சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சோழனை எழுப்பவும், சோழன் ஆழ்ந்த கனவுல இருக்காரு. நிலா கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவுல இருக்காரு. அப்போ தான் நிலா எழுப்பவும், நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்திரை ஒருத்தர் கனவுல பயங்கரமாக ரொமான்ஸில் இருக்கும்போது நிலா எழுப்பவும், அப்போ சோழன் ஏங்க நான் எதை தப்பு பண்ணலைங்க, அது கனவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உளாடுறாரு. எங்க சாரிங்க, தெரியாமல் கட்டிப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சோழன் கத்தவும், சோழன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க அது கனவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கவும், என்னாச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சோழனை கேட்குறாங்க. அப்போ சோழன் இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னங்க கனவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க உள்ளே போகலாம், வீடு வந்துடுச்சு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அவங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. இறங்கி வீட்டுக்குள்ளே போகும்போது, என்னங்க என்ன கனவு கண்டீங்க, இன்னும் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்ன அப்படின்னு, அழடா சோழா வாயை கொடுத்து மட்டும் மாட்டிக்காத, அப்புறம் கொன்னே போட்டுருவாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நினச்சிட்டு இருக்கவும், நிலா திரும்ப கேட்கவும், இப்போ என்ன சொல்கிறது, ஓ இப்படி பண்ணி பார்க்கலாம், மாற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கனவுல ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டேங்க, அதாங்க அந்த பொண்ணு தப்பாக நினச்சிக்குமோன்னு கத்திட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க, கனவுல ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிங்களா, போலிக்கு ஃப்ராடு, கனவுல கூட ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டியா அப்படி இப்படின்னு நிலா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே போகவும், இதை எல்லாரையும் பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் சோழனும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேயும் எங்கேயோ ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஓடி போய் அப்புறம் நிலாவோடைய ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க. இப்போ கதவை திறக்க போகிறீங்களா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லவும், நீங்கள் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அடிக்க மாட்டேன் கதவை தரங்க அப்படின்னு நிலா போய் சொல்லவும், அப்புறம் கதவை ஓப்பன் பண்ண உடனே நிலா உள்ளே போய் கதவை லாக் பண்ணிவிட்டு சோழனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது எங்கே போய் சொன்னாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கண்டுட்டு அதை நேர்லேயும் உளாரிட்டு கேட்டால் போய் சொல்கிறேன் ஒழுங்காக சொல்லடா யாரடா அந்த பொண்ணு, இந்த மாதிரி கனவுல பொண்ணு கூட ஏதாச்சும் பண்ண அப்புறம் சும்மாவே விடமாட்டேன் அவனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிலா பயங்கரமாக திட்டுவோம். எங்க போது விட்டுருங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சோழன் உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இது வேலைக்காகாது இவ விடமாட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே கை வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுறாங்க சோழன். பா வலிக்குதுங்க எங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சோழன் உட்காந்துடுறாரு அமைதியா. இல்லைங்க என்னாச்சு, சாரிங்க சும்மா வலிக்காதன்னு தான் அடித்தேன், வலிக்குதுங்களா ரொம்ப வலிக்குதுங்களா காட்டுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏங்க ஒன்றும் இல்லைங்க விடுங்க பரவாயில்ல லேசாக தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அங்கேயும் உங்களுக்கு நிறைய அடிபட்டுருந்துச்சு சுமாராக இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் எடுங்க கையை இப்போ பரவாயில்லையே என்ன அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காயத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கு. சோழன் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இப்போ உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இங்கேயே படுத்துக்கோங்க சோழன், நானும் சந்தாவும் அந்த ரூமில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஏங்க இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இந்த மெத்தையில் கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க, கீழே படுத்து எந்திரிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க பரவாயில்ல இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் கீழே படுத்து இது வரைக்கும் பழக்கமே இல்லை, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆஹா லீலா முன்னையை விட இப்போ நம்மக்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சோழன் பயங்கர சந்தோஷத்தில் படுத்து தூங்குறாங்க. அப்போது என்னடா ஒரே ரொமான்ஸ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும், டே
உன்னை விட வாடா நீ எல்லாருக்கும் ஹையராக இருக்கல்ல அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க பாண்டியனுக்கு பயங்கர கடுப்பாயிருது. இவங்ககிட்ட போய் வாயை கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அமைதி அவங்க பாட்டுக்கு படுத்துடுறாங்க. படுத்ததுக்கு அப்புறமா ஃபோன் வருது. பார்த்தா வானதி. பாண்டியன் எடுத்துக்கிட்டு வானதி கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாங்க வெளியில. சொல்லு வானதி, என்ன இடத்துக்கு அப்படின்னு. ஆமாம், எல்லாம் ஊர்லேருந்து வந்துட்டீங்களா, கிளம்பிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் இப்போ கர்ப்பமாக வேற இருக்கேன், நீ எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க பாண்டி, இல்லைன்னா அப்புறம் வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும், வயிறு தெரிஞ்சால் எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கா அப்படின்னு தப்பாக பேசுவாங்க பாண்டி, ப்ளீஸ் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் முதல்ல இது எப்படின்னே எனக்கு தெரியலடி, நீ ஏண்டி என்னை இப்படி பாடாப்படுத்துகிற, உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கவும், என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருடி, எது எப்படி இருந்தாலும் சரி, நீ போய் சொல்கிறியா உண்மையாக சொல்லியான்னு கூட எனக்கு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னே தெரியலடி, ஆனால் என் சேரனுக்கு கல்யாணம் நடக்காமல் கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்னை ஏமாத்திர போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ வேற ஏண்டி, நான் அப்படி நடக்கவே இல்லை, எப்படியே உன்னை ஏமாற்றுவேன், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப குழம்பிட்டு இருக்காத, அதான் வீட்டுக்கு வந்துட்டல, போய் படுத்து தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு வானதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பாண்டி அதே குழப்பத்தோடையே திரும்பவும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சேரன் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்காக பால் வாங்கிக்கிட்டு, எதுவுமே இல்லை தம்பிங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காஃபி வேண்டும், நிலாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்ச உடனே சேரன் முதல் வேலையாக மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போ போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது வானதி காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போது சேரனை பார்க்குறாங்க. சேரனை பார்த்த உடனே இவர்கிட்ட நம்ம கல்யாணத்து விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக வராரு. ஸோ பாண்டியன் வந்து சேரனுக்கு கல்யாணம் நடக்காமல் உனக்கும் எனக்கும் நடக்காது கல்யாணம் அப்படின்னு சொன்ன விஷயம் இது வரைக்கும் சேரனுக்கு தெரியாது. அது கார்த்திகா கிட்ட மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு, சாரி வானதி கிட்ட மட்டும்தான். அப்போது வானதி வந்து அந்த விஷயத்த இப்போ இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்க கேஷுவலாக தான் பேச வராங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரவும், அதுக்கப்புறம் தான் சேரன் திரும்பி பார்த்துட்டு வானதி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. என்னப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நான் கர்ப்பமாக இருக்கேன்னு என் வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கும் விஷயம் தெரியும் இல்லை, பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் நடந்தால் தான் பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லியிருக்கான், சீக்கிரமாக நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதுக்கப்புறம் பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், சேரன்கிட்ட அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. என்னங்க நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு. நீ கவலைப்படாதப்பா வானதி, உனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் கண்டிப்பாக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா முதல்ல எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்களா, இதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் தானாக எனக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வானதி சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர சந்தோஷத்தில் போயிடுறாங்க. சேரனுக்கு இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ பாண்டி வந்து இதுக்காக தான் இன்னமும் வானதி பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வானதி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. இந்த சமயத்தில் தள்ளி போடுறது நல்லதுக்கு இல்லை, அது அப்புறம் பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். முதல்ல புரோக்கரை பார்த்து நமக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லணும், அதுக்கப்புறமா பாண்டியனுக்கும் வானதிக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடத்தி வைக்கணும், அதுக்கு முதல்ல நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சேரன் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் காஃபி கொடுத்ததுக்கப்புறமா சரி நான் வேலைக்கு கிளம்புறேன், ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேலைக்கு போன சேரனுமே இருந்துக்கிட்டு புரோக்கருக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அங்கே புரோக்கரும் வராரு. என்ன சேரா, என்ன திடீர்னு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இல்லைண்ணா எனக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு பொண்ணு பாருங்கள், தம்பிங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்லது நடக்கணும், அதுக்காக எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அது எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக ஒரு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பிங்களுக்காக எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க சேரன் ரெடியாக இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சேரன் வந்து புரோக்கருக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சால் ஸோ அவங்கெல்லாம் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.